ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து முடிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ செஞ்சு பார்க்குறையா, ஒன்றுமே வெற்றி கிடைக்கல, ஜெயம் இல்லை, என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன், மாற்றம் வரலை, பெரிய காரியத்தை என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா, என்னையா பண்ணுறது, எங்கேயா போகிறது, எப்படியா அதுக்கெல்லாம் முடிவு வரும், என்ன செய்யறதுயான்னு சொல்லிட்டு கலங்குறீங்களா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். நல்லா கவனிங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்குதுங்களாங்க? எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிருந்தாலும், தேவனால் ஆகாத காரியம் ஒன்று இருக்குதாங்க. அவரால் எல்லாம் முடியுங்க. எல்லா நஷ்டத்தையும் கர்த்தர் மாற்றி லாபத்தை தருவாருங்க. எல்லா போராட்டங்களை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இரக்கம் செய்வாருங்க. உங்களுடைய எல்லா சஞ்சலம், உங்களுடைய எல்லா மனவேதனை, எல்லா துக்கம், எல்லா போராட்டம், எல்லா கடன் பிரச்சனை, தரித்திரம், சாபம் எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. உற்பவ கால திட்டம் ஒன்று இருக்குதுங்க. அந்த காலத்தில் கர்த்தர் செய்வார். பைபிள் அதான் சொல்லுது, அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் செய்கிற காலத்தில் அழகாக செய்து முடிப்பாருங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக மகத்தான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார், குடும்பத்தில் செய்வார். இந்த வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். இந்த கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற்றுவார். இந்த கசப்பை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். எஸ், ஆமான் தேவ பிள்ளைய, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். செபிக்கட்டும் உங்களுக்காக. தேவனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ சாமி? எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற தகப்பன், இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அடையாளத்தை செய்யும். இவருடைய எல்லா போராட்டங்கள் மறைந்து போகட்டும், எல்லா பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். ரக்கானா சியாந்தலமா, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. இந்த மகனுடைய வாழ்க்கையில், இந்த மகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேறட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஒரு உற்பவ கால திட்டத்தை இந்த மகனுக்கும் மகளுக்கும் கர்த்தர் நீர் தந்து ஆண்டவரை இவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. கனமகிமுக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். ஆமேன்.